ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல ஆஃபீஸ்ல ஓப்போட இந்த வருஷம் ரெனோ 13 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெனோ 13 பத்தி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க மேல கார்டு கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓப்போ ரெனோ 13 ப்ரோ ஹையர் வேரியன்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலை பொறுத்தவரை 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட அண்ட் 2 பேஸ் வேரியன்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, என்ன எக்ஸ்பெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பேசுவாங்க. போன வருஷம் ரெனோ 12 ப்ரோக்கு கன்சிடர் பண்ணும்போது இந்த வட்டம் ரெனோ 13 ப்ரோல டிசைன் ஃபேக்டர் டோட்டலி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த லாவெண்டர் கலர் சூப்பரா எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது போக மீடியாடெக் டிமென்சியோட நல்ல ஒரு ஃபிளாக்ஸிபான சிப்செட், சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் 3D கர்வ் டிஸ்பிளே கிடையாது, ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். பட் ஆனா சூப்பராக எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த iOSல இருந்து ஆண்ட்ராய்ட் தாவரவங்களுக்காக ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் நிறைய சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வச்சு ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட விஷயங்களோட இந்த வட்டம் செம்ம அவுட்புட்டோட அண்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு தரமான பில்ட் குவாலிட்டியோட அண்ட் இந்த லாவெண்டர் கலர் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட இந்த போன் அமைஞ்சிருக்கு. இதை பத்தி தான் நீங்க நம்ம சேனல்ல டீட்டெயிலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓவரால் தட் இந்த ஓப்போ ரெனோ 13 ப்ரோ இந்த மொபைல் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு நம்ம மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. ஓப்போ ரெனோ 13 ப்ரோ பாக்ஸ் முன்னாடி ஓப்போ ரெனோ 13 ப்ரோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒயிட் கலர் கண்டெய்னர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், நல்ல சூப்பரான கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர், சிம் எஜெக்டர் டூல், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். ஓப்போ ரெனோ 13 ப்ரோ இந்த மொபைல் பொறுத்த 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பிடிச்சது லாவெண்டர் கலர். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சுன்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதை தவிர்த்து இந்த மொபைல்ல 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 256GB வேரியன்ட் ஒரு 50,000க்கும் இல்லாத பட்சத்தில் ஹையர் வேரியன்ட் 512GB வேரியன்ட் ஒரு 55,000 கோட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு அக்ரெசிவான பிரைசிங்கோட இந்த வருஷம் ஒரு 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டோட்டலி டிஃபரெண்ட்ங்க. 12 ப்ரோ கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு 12 ப்ரோல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டாவும் அந்த ஓப்போ பிராண்டிங் ஒரு பேனர் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த வட்டம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல உங்களுக்கு பக்கத்துல பிளாஷ் பக்கத்துல சர்க்கிள் ஷேப் இல்லாம ஓவல் ஷேப்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பாட்டம்ல ஓப்போ பிராண்டிங்கோட மீதி ஏரியாஸ் எல்லாமே சூப்பரான சைனிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக இதோட வெயிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 197 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.6 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இது பேக் சைட் பேனல் நிஜமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஃப்ரேமும் பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான். பட் ஆனா உங்களுக்கு இந்த வட்டம் போன வட்டம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வட்டம் நிஜமாவே ஒரு அல்டிமேட்டா நல்ல ஒரு கியூட்டா நல்ல ஒரு வித்தியாசமா இருக்கு. ஒரு கசகச இல்லாம ஒரு சூப்பரா ஒரு அழகா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வட்டம் ஓப்போ ரெனோ 13 ப்ரோ டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.83 இன்ச்ல 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120 ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ வித் 1200 nits பிரைட்டரான 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு குவாட் பிளஸ் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே தரமா இருக்குன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. அது போக கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்ம எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. ஓவரால் தட் டிஸ்பிளே இந்த வட்டம் பவர்ஃபுல்லான ஒரு பேனலோட இந்த வட்டம் ஓப்போ ரெனோ 13ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 197 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.6 mm எடுத்து வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 15ஓட கலர் OS 15 சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. இங்க IP69 ரேட்டிங்கும் இருக்கு. அது போக LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட்,
Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC support, IR port, and display fingerprint sensor. So இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Oppo Reno 13 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5800 ஆம்ஸ் பேட்டரி. போன வருஷம் பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, பட் ஆனா இந்த வட்டம் 5800 ஆம்ஸ் பேட்டரி, பட் ஆனா வெயிட் வந்து 200 கிராமுக்கு மேல போல. அதுக்கு காரணம் சிலிக்கான் கார்பனேட் பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இங்க சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் சார்ஜர் அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் 50 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இங்க மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும் ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த வட்டம் கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் IMX890 வித் OIS சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP OIS சப்போர்ட், டெலஃபோக்கஸ் லென்ஸ். இது பாத்தீங்கன்னா ஹையஸ்டா 120x வரைக்கும் ஜூமிங் பண்ணிக்கலாம், 3.5x டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்கலாம். அது போக சாஃப்ட் லைட் போட்டோஸ் எஃபெக்ட் இருக்கு அண்ட் உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் தேர்ட் சென்சார் கவுண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா 50 MP கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ எடுக்க முடியும். அது போக 1080, 30 and 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வித் EI சப்போர்ட்ல பிரைமரி சென்சார் அண்ட் செல்ஃபிலையுமே நம்மளால ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். இங்கே செல்ஃபி கேமரா செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் லைவ் போட்டோஸ் அண்ட் அங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு. இந்த வட்டம் ரெனோல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா சாஃப்ட் லைட் போட்டோஸ் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து போர்ட்ரேட் ஷாட் சொல்ல வேண்டாம், அல்டிமேட்டா இருக்கு. அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் டீடைலிங் அருமையா இருக்கு. அது போக கலர் ரீப்ரொடக்ஷன்ஸும் டே லைட்டா இருக்கட்டும் இண்டோர்லயுமே அருமையா கொண்டு வந்திருக்காங்க. இந்த வட்டம் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு இந்த Oppo Reno 13ல கேமரா அல்டிமேட்டா இருக்கு இந்த வட்டம் இந்த சீரீஸை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டம் மீடியாடெக்கோட Dimensity 8350 ஒரு 4 மார்க்கெட்டை 3.35 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. அது போக X1 சிப்செட்டும் டெடிகேட்டா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஃபார் நெட்வொர்க் கவரேஜ் அண்ட் கேமிங் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த X1 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சிப்செட் சூப்பராகவே இருக்குங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் ஹையர் ரெசல்யூஷன் வச்சு பிளே பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து டே டு லைஃப் மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் நல்ல ஃப்ளூயண்டடா செம்ம கன்வேவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது முக்கியமான ரீசன் இந்த கலர் OS 15 சொல்லிக்கலாம். அதை வச்சு இந்த சிப்செட் இன்க்ளூட் பண்ணி இந்த Oppo இங்க நல்லாவே செம்ம டியூன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இங்க இந்த போன் நிஜமாவே ஒரு அல்டிமேட்டா பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த Oppo Reno 13 Pro மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Oppo Reno 13 Pro இந்த வருஷம் ஒரு அட்டகாசமான ஒரு சிறப்பு அம்சங்களோட கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு 50Kக்கு ஒரு போன் நம்ம எக்ஸ்பென்சிவோட நம்ம வாங்குறோம் பட்சத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம் எல்லாமே இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே செம்ம பிரைட்டரான நல்ல ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் உள்ள ஒரு சூப்பரான பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பாடி எல்லாமே நல்ல ஒரு மெட்டாலிக்கால நல்ல பிரீமியமான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பிரேசிங்ல கொண்டு வந்திருக்காங்க. அது போக IP ரேட்டிங் இருக்கு. நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸோட சிங்கிள் பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 3 வருஷத்துக்கு OIS அப்கிரேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு சோனி சென்சார் அண்ட் உங்களுக்கு டெலஃபோக்கஸ் லென்ஸும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அல்ட்ரா வைடும் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் நம்மளால 4K எடுக்க முடியும். வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அருமையா இருக்கு. அண்ட் நல்ல ஒரு மீடியாடெக் Dimensity பவர்ஃபுல்லான சிப்செட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. IP இருக்கு. சோ அது போக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு என்னென்ன ஒரு ஆண்ட்ராய்ட் போன்ல பண்றோமோ எல்லாமே இந்த போன்ல நம்மளால பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கிறது. இன்னொரு மேஜர் ரோலா இந்த வருஷம் Oppo Reno 13 Proல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வருஷம் டிசைன் ஃபேக்டர் டோட்டலி சேஞ்சஸ் அண்ட் கலரோட வேரியன்ட் சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த வட்டம் Oppo Reno 13 Pro கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் தாராளமா நீங்க என்ன கான்செப்ட் எடுக்கிறீங்க, ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், மல்டிமீடியா யூசேஜா இருக்கட்டும், இல்ல நிறைய மல்டி டாஸ்கிங் பண்றவங்களா இருக்கட்டும், கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோல எடுக்கிறவங்களா இருக்கட்டும், சோ இந்த 4 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பா இந்த போன் ஒரு தரமான ஒரு சம்பவம் அளிக்கும் வகையில் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.